ஹாய், இது எங்களோட தேர்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி. இந்த வருஷம் விநாயகர் எங்கே வாங்கினோம், விநாயகருக்கு சாத்தின மாலை எங்கே வாங்கினோம், 5 நாள் பூஜை எப்படி இருந்தது, 5வது நாள் விநாயகரை எந்த ஆற்றுல கொண்டு போய் விட்டோங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் வீட்லேயும் சரி, ஆனந்த் வீட்லேயும் சரி, விநாயகர் சிலை வச்சு கும்பிட்ற பழக்கம்லாம் இல்லை. ஆனந்துக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை இருந்தது. அதனால் 2022 நாங்கள் விநாயகர் சிலை வச்சு தான் கும்பிட்டுருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கும்பிட்றோம். இது எங்களோட தேர்ட் இயர். வருஷம் சிலை வாங்கும் போது பார்த்து தான் வாங்குவோம். இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அமைப்பாக சிலை அமைஞ்சிச்சுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வீடெல்லாம் தொடச்சி வாசல் வலித்து 2 பேரும் தலை குளிச்சுட்டு, இயற்கை அங்காடி ஆர்டர்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு 2 பேரும் டவுனுக்கு போய் கொரியர் ஃபஸ்ட்டு டிஸ்பேச் பண்ணிட்டோம். சிலை வாங்குறதுக்கு முன்னாடியே பூஜைக்கும் சாமிக்கும் படைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் ஒரு சிலது வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் வாங்கினோம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா பொரி உருண்டை, அச்சு முறுக்கு, பொரி இதெல்லாமே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் சிலை பார்க்க போனோம். சிலை 2-3 கடையில் தேடினோம். பட் ஆனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பெரிய கோவில் வாசலில் அந்த பூக்கடைக்காரர் ஒரு விநாயகர் கடை போட்டிருந்தாரு. அதில் பார்த்ததுமே ஒரு சிலை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வேறு எதுவுமே எங்களுக்கு பார்க்கணுன்னு தோணலை. பார்த்த உடனே நானும் இதையே எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஆனந்த் கூட நீ பக்கத்து கடையில் வந்து பாருன்னாங்க. அங்கே கூட போய் பார்த்துட்டு வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு இதிலேருந்து நகரவே முடியல, அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லி அந்த அண்ணா கிட்ட கண்ணை கட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணிட்டோம். அது கூடவே அருகம்புல் கட்டு, அப்புறம் தாமரைப்பூ ஒன்று, அதுக்கப்புறம் எருக்க மாலை இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே சாமியை கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி ஆனந்த் நிறசொம்பு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு பாதம் கழுவி தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு டேபிளை க்ளீன் பண்ணி சாமி ரூம் முன்னாடி சாமி சிலையை வச்சாச்சு. சாமிக்கு போடுற மாலை நாங்கள் யார்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோன்னா, நம்ம அவினாஷி ஐயப்பன் கோயில் வாசலில் ஒருத்தர் பூக்கடைக்கு போட்டிருப்பாரு. நம்ம வீட்டில் என்ன விசேஷனாலும், நம்ம எந்த கோயிலுக்கு போகிறனாலும் அவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து கட்டுவோம். அவ்வளோ அழகாக கட்டி தருவார். இந்த டைம் சிலை வாங்கிட்டு சிலை ஹைட்டுக்கு தகுந்தாப்புல 1 அடி பட்டன் ரோஸ் மாலை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 மாலை சொல்லியிருந்தோம். முன்னாடி நாள் நைட்டு கால் பண்ணோம். அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வாங்கிக்கோங்க சாமின்னு சொல்லியிருந்தார். ஆர்டரும் கொடுத்தாச்சு நல்லபடியாக. அடுத்த நாள் காலையில் 6 மணி போல் நம்ம ஏரியாவில் நல்லா சத்தமாக விநாயகர் பாட்டு போட்டு நம்மளை வைபோடு எழுப்பி விட்டாங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு படையலுக்கு ரெடி பண்ணுறதுக்கு சுண்டலெல்லாம் குக்கரில் போட்டு வச்சுட்டு வாசலில் கோலம் போட வந்துட்டேன். எனக்கு பெருசாலாம் கோலம் போட தெரியாது. பட் வாசலை மொட்டையாக விடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டாச்சு. இதுக்கு இடைப்பட்ட டைமில் ஆனந்த் டவுனுக்கு போய் மாலை வாங்கிட்டு மாவெல்லாம் பறிச்சுட்டு வர போயிட்டாங்க. நான் இந்த டிஷ்ஷஸ்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி பாசிப்பருப்பு பொங்கல் செஞ்சேன். அதுக்கப்புறம் இனிப்பு மோதகம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் காரக்கொழுக்கட்டை செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் தேங்காய் போட்டு தாளித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பால் பாயாசமும் செஞ்சு வச்சாச்சு. ஆனந்த் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மாவிளை தோரணம் கோத்து வாசலில் கட்டிட்டோம். அந்த அன்றைக்கி நல்ல நேரம் 10:45 11:45ங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெடியாகி உருளியில் தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு சாமிக்கு தாம்பலம், பூ, பழம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் சாமி சிலையவே திறந்தோம். எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அந்த அன்றைக்கி இருட்டில் பார்த்ததை விட அன்றைக்கி வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, திருப்தியாகவும் இருந்தது. சரி 2 பேரும் சாமி சிலை கண்ணை திறந்ததுக்கப்புறம் சாமிக்கு அருகம்புல் படைச்சு, எருக்க மாலை போட்டு, தாமரை வச்சு மாலை போட்டு அவ்வளோ அழகாக இருந்தார். பொட்டு வச்சு எங்கள் கண்ணே பற்றும் போல் இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற சாமி படங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு தலவாழை இலை போட்டு சாமிக்கு செஞ்சது எல்லாமே பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். சாமி இலையில் 7 ஐட்டமும் சாமி தட்டில் 7 ஐட்டம் வச்சு தாங்க படைத்தோம். இலையில் பார்த்திங்கன்னா கடலப்பொரி, பொரி உருண்டை, அச்சு முறுக்கு, இனிப்பு பொங்கல், கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பால் பாயாசம் இதெல்லாம் படைச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடைச்சி விளக்கு பற்ற வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் சாமி கும்பிட்றதை எப்போ ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய மந்திரங்கள் சொல்லி பஜனை பாடி கும்பிடும்போது தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும். எப்பயுமே விளக்கு பற்ற வைக்கும் போதும் சரி, பூஜை செய்யும் போதும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லிடுவேன். அப்புறம் பஜனைகள் தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்ச நேரம் சாமி முன்னாடி உட்காந்து பாடி அதுக்கப்புறம் மனமுருகி வேண்டினதுக்கப்புறம் தான் என்னோட வேண்டுதல் எப்பயுமே நிறைவாகும். பார்வதி பிதா மகாதேவா, மாதா பார்வதி பிதா மகாதேவா, மாதா பார்வதி பிதா மகாதேவா, மாதா பார்வதி பிதா மகாதேவா, ஜெய் 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 கணபதி தேவா, ब्रह्मा विष्णु सदा शिवा,
ब्रह्मा विष्णु सदा शिवा हर 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 महादेवा. அந்த அன்றைக்கும் வந்து பஜனைகள்லாம் பாடி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ரொம்ப திருப்தியாக நானும் ஆனந்தும் சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்ற வரைக்கும் நாங்கள் 2 பேருமே விரதம் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே 2 பேரும் சாமிக்கு என்ன படைச்சோமோ அதே தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளில் சாமியை வந்து திருப்தி படுத்தினேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனந்த் வந்து அதை சாப்பிட்டா அப்படி. எனக்கு வந்து எப்படின்னா எங்கள் வீட்டில் 2 பிள்ளையார் எப்பயும் நான் வாங்கிட்டு வரது ஒன்று, ஆனந்த் ஒரு பிள்ளையார், அப்படி தான் எனக்கு கணக்கு. ஆனந்த் சாப்பிட்டுட்டு வந்து ரொம்பவே திருப்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்படி இந்த கணபதியும் திருப்தி அல்லே திருப்தி. அவ்வளோதாங்க, எனக்கு இதுதான் வேணும். ஒரு மன நிறைவான விநாயகர் சதுர்த்தி பூஜை நல்லபடியாக முடிஞ்சது. காலையில் ஈவினிங்கும் ஒரு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதே போல் நேரமாக எந்திரிச்சு குளித்து சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி பாலில் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு அது கூட வந்து உலர் திராட்சை வச்சு சாமியை படைச்சி சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த அன்றைக்கும் வந்து மாலை பார்த்தீங்க அப்படின்னா நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்த மாலை தான், எல்லோ கலர் மாலை. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, கொஞ்சம் கூட வாடலை. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த ஃபஸ்ட் டே போட்ட ரெட் ரோஸ் மாலையே வாடலை, எல்லோ மாலை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அவருக்கு அந்த தாமரைப்பூ வந்து டெய்லியும் வந்து அவர் கூட ஒன்று ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. அந்த அன்றைக்கும் ரொம்பவே அழகாக இருந்தார். காலையில் சாயங்காலம் பூஜை முடித்து செகண்ட் டேவை நல்லபடியாக கொண்டாடிட்டோம். தேர்ட் டே மார்னிங் வந்து அண்ணா, அண்ணி, பெரியம்மா, பாப்பா எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பெரியம்மாக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்ததுனால அவங்க நேரமாக கிளம்ப வேண்டி இருந்தது. அதனால் நான் நேரமாக எந்திரிச்சு குளித்து சமையல் பண்ணிவிட்டு சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்க வந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டோம். அவங்க பெரியம்மா வந்து உள்ளே வந்ததுமே சொன்னாங்க, இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போதே உங்கள் ஏரியாவில் நல்லா பாட்டு போட்டு பயங்கர வைபாக தான் இன்வைட் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வீடே தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அப்புறம் அவங்க வந்து மெடிக்கல் செக்கப் போயிட்டு ஈவினிங் வந்தாங்க. மறுபடியும் ஈவினிங்கும் வந்து சிறப்பான பூஜை வந்து பண்ணி அந்த அன்றைக்கி டேவும் வந்து நல்லபடியாக நிறைவாச்சுங்க. நாள் கடக்க மனசுக்குள்ளே ஒரு பயம், இவர் நம்மளை விட்டு கிளம்பிடுவாரே அப்படின்னு சொல்லி. அதே பயத்தோடு தான் 4வது நாள் தொடங்குச்சு. 4வது நாள் காலையிலையும் பெரியம்மாவுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் இருந்ததுனால நேரமாக எழுந்திரிச்சு குளித்து சாமிக்கு தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து பரிமாறி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக சாமியை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி மாலையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மாலை போட்டு தாமரை வச்சு சாமிக்கு படைச்சி ஸ்லோகன் சொல்லி பஜன் பாடி தான் வந்து அந்த அன்றைக்கி பூஜையும் தொடங்கணும். ஒவ்வொரு நாள் பூஜை பண்ணும் போதும் ஒரு மனசார ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. டெய்லியும் யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த சாமி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க, அவரோட கண்ணை ஏதோ சொல்லுது, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன். அந்த அன்றைக்கி சாயங்கால பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. 4 நாள் பூஜை நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக நடந்து அடுத்த 5வது நாள் காலையில் அடி எடுத்து வச்சாச்சு. வழக்கம் போல் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளித்து உருளியில் பூவெல்லாம் மாற்றிட்டு சாமிக்கு சக்கரை பொங்கல், சுண்டல், பேரிச்சப்பழம், தேங்காய்ப்பழம்லாம் உடைச்சிட்டு மாலை மாற்றி பூஜை பண்ணி ஸ்லோகன் சொல்லி பஜனை பாடி நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே நாங்கள் வருஷம் கொண்டு போவோம்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி அம்மன் கோயில் தான் கொண்டு போவோம். கூட வந்து பாலாவும் வருவாப்படி. இந்த வருஷம் அவரால் வர முடியாததுனால அவங்க வீட்டில் 2 சிலை இருக்குது, அதை எடுத்து கொண்டு போயிடுங்க நீங்களும் சொன்னா அப்படி. அதனால் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு டைம் சாமி கும்பிட்டு அவங்க வீட்டில் இருந்த 2 சிலையும் எடுத்துகிட்டு மொத்தமாக நாங்கள் வந்து 5 பேர் வந்து மேட்டுப்பாளையம் கிளம்பி போனோம். 3 பேர்த்தையும் பத்திரமா பார்த்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுல கொண்டு போய் இறக்கி விடும்போது மனசே இல்லை. சரி ஓகே, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான், நல்லபடியாக காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் பார்க்குறோம் அப்படின்னு ஆற்றுல இறக்கி விட்டுட்டு கோவிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கேருந்து அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தென் திருப்பதி சிறுமுகை பக்கத்தில் ஜடையம்பாளையம் அப்படின்ற ஊரில் லொக்கேட்டாக இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் டெம்பிள் தாங்க. பட் திருப்பதியில் என்னென்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே ரிச்சுவல்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. டைமிங் தான் வந்து மேலே விடுவாங்க சாமியை பார்க்குறதுக்கு. இங்கேயும் தங்க கோபுரம் இருக்குது. அங்கே இருக்க மாதிரி தான் பெருமாள் இங்கேயும் இருப்பார். இங்கேயுமே லட்டு கொடுப்பாங்க. இங்கேயும் மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை உள்ள, நீங்கள் கீழே லாக்கர்லேயே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கோவிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவ்வளோ அம்சமாக மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா தென் திருப்பதிக்கு வந்து ஒரு டைம் போய் பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன். லொக்கேஷன் தென் திருப்பதின்னு போட்டிங்கனாலே கூகுளில் நான் கரெக்டான லொக்கேஷன் தான் காட்டும். சான்ஸ் கிடச்சா ஒரு டைம் போய் பாருங்கள்.
நான் அந்த அன்றைக்கி தென் திருப்பதியில் சாமியை பார்க்க முடியாதுன்னு தான் இருந்தேன். டைம் ஆகிடுச்சு. பட் ஆனால் கரெக்டாக நாங்கள் போகிற டைமில் உச்சிக்கால பூஜை முடிஞ்சு நட க்ளோஸ் பண்ணுற டைம் வேகமாக பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் போய் சாமியை நல்லபடியாக திருப்தியாக பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவர் ஆற்றுல விடுறதுக்கு மனசே இல்லை. பட் இருந்தாலும் அடுத்த வருஷம் இதை விட பெட்டர் அண்ட் பெஸ்ட்டாக வருவாருன்ற நம்பிக்கையில் அவரை பத்திரமா ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.